ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்க ரொம்ப நாளைக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்னைய காலத்தில் பஞ்சம் வரும்போது இந்த மாதிரி கிழங்கு வகைகளை தான் ஸ்டோர் பண்ணி வச்சு பஞ்ச காலத்தில் யூஸ் பண்ணாங்க. அதே மெத்தட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க, மரச்சினி கிழங்கு சொல்லுவாங்க, கப்பக்கிழங்கு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா தோல் 2 லேயர் இருக்குது தோல், அந்த 2 லேயர் தோலையும் எடுத்துட்டு காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுதான் இந்த ப்ராசஸ். இப்போ கொஞ்சம் நிறைய கிழங்கு இருக்குது, அதை இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நமக்கு எவ்வளோ, ஏன்னா ரொம்ப வெயில் இருந்தால் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணலாம். இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டோம். நல்லா கட் பண்ணி வெயிலில் நல்லா தரையை நல்லா நீட்டாக பெருக்கிட்டு இந்த மாதிரி காய போடணும். நம்ம எப்படியும் ஒரு நல்ல வெயில் அடிச்சுன்னா ஒரு 5 டேஸ்க்கு நம்ம போடலாம். ஒரு 5 டேஸ் போட்டோன்னா நம்ம அப்புறம் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 இயர்க்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச கிழங்கு நம்ம நல்லா இடித்து மிக்சியில் போட்டு கூட இடிக்கலாம், இல்லைன்னா நம்ம மில்லில் கொடுத்து இடித்து அந்த மாவில் நம்ம புட்டு செய்யலாம். ஸோ நமக்கு எப்போனாலும் நம்ம ஃபாரின் போகிறவங்க, இந்த கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் எப்போனாலும் நம்ம நினச்ச டைமில் சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், நல்லா காய வச்சு எடுத்து இனி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு நாள் நான் புட்டு செய்யும்போது அதுவும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இது நம்ம வேக வச்சும் சாப்பிட்லாம், புட்டு மட்டும் இல்லை வேக வச்சும் நல்லா சாப்பிடலாம். இன்னும் இந்த மாவை எடுத்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கிளறி கிண்டி களி மாதிரி அதில் சால்ட்டு ஆட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம், வெயிட் கெயினுக்கு. ஸோ இது எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.